ஹே ஆல் வெல்கம் டு அமியா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையோட ரொம்பவே சாஃப்டான ரொம்பவே டேஸ்டான ரவா இட்லி ஈஸி ஸ்டெப்பில் ரொம்பவே சிம்பிளாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி காமிச்சிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1.5 கப்பு அளவுக்கு ரவா எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அந்த நெய் நல்லா சூடு வந்தோடனே நான் அதில் முந்திரி பருப்பு இந்த மாதிரி பாதி பாதியாக உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா அந்த நெய்யில் ஃப்ரை பண்ணணும். அது நல்லா கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்தோடனே அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அப்புறம் நம்ம இந்த ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே கடுகு ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வெடித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கு பிறகு அது கூடவே நான் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா அந்த நெய்யில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே இன்னும் கொஞ்சம் முந்திரியை நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தது நம்ம இட்லி ஊற்றும் போது அந்த இட்லி தட்டில் வைக்கிறதுக்கு, இது அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம இது செய்கிறோம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை நான் சாப் பண்ணி அதில் சேர்த்துருக்கிறேன். அதையும் நல்லா அந்த நெய்யோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்புறம் அது கூடவே பெருங்காயத்தூள் இருக்கு இல்லையா, எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். பெருங்காயத்தூள் அதில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கிக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ரவாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணும்போது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலர் மாறுற அளவுக்குலாம் வதக்க வேணாம். நீங்கள் லைட்டாக வாசம் வரும், ரவா வாசம், அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கினா போதும். எல்லாத்தையும் வதக்கினதுக்கு பிறகு அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அது அப்படியே பவுலுக்கு மாற்றினதுக்கு பிறகு நம்ம ரவா எடுத்தோம் இல்லையா, அதே கப்பாலேயே ஒரு 3/4 கப்பு தயிர் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி இலைகளை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த தயிர் கூடவே எவ்வளோ மிக்ஸ் ஆகுமோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் நம்ம அதில் தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த தயிரோட நல்லா அந்த ரவாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அது கூடவே நான் ஒரு 100 ml அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய வாட்டர் ஆட் பண்ண வேணாம். இது கொஞ்சம் நேரம் நம்ம மாவு கலந்து ஒரு 15 மினிட்ஸுக்காவது அதை ஊற விடணும். அப்புறமா தான் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 100 ml ஆட் பண்ணி லைட்டாக அப்படி கலந்து விட்டு வச்சா போதும். ஃபஸ்ட்டு இந்த ரவா ஊறுறதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம் தண்ணி கொஞ்சோன்னு. அப்புறம் நம்ம இட்லி சுடுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி அது தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை கலந்து விடுங்க. நிறைய தண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா அது கரெக்டாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் தண்ணி போல் ஆக்கிட்டாலும் அந்த இட்லி தட்டிலே ஒட்டிக்கிட்டு கரெக்டாக அந்த இட்லி வராது. இந்த ஸ்டேஜில் வர அளவுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி அதை கலந்து விடணும். இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் அது தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கணும். சில பேர் ரவா இட்லி தட்டிலே ஒட்டிட்டு கரெக்டாக ரவா இட்லி வரமாட்டேது, எனக்கு செய்யவே தெரியலைன்னு நினைப்பீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தா தான் அது கரெக்டான இதில் வரும். அப்புறம் நான் ஆயிலையும் கீயும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை தான் நம்ம இட்லி தட்டில் தடவ போகிறோம். அதுக்கு 2த்தையும் கலந்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இட்லி தட்டை எடுத்து அந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம இப்படி ஒவ்வொரு தட்டிலையாக இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம்.
ஆயிலை அப்ளை பண்ணதுக்கு பிறகு நம்ம ஃபஸ்ட்டு முந்திரி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முந்திரியை இப்படி ஒவ்வொரு தட்டுலேயும் ஒவ்வொரு முந்திரியாக வச்சுட்டு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த மாவு பேட்டரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தட்லியாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பாருங்கள், மாவு பதத்தையும் கரெக்டாக நம்ம இட்லி மாவு எப்படி நம்ம கெட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வைக்கணும். இப்படி ஒவ்வொரு தட்டுலேயும் அழகாக ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே அதை ஒவ்வொரு பிளேட்லேயும் இந்த மாதிரி இட்லியை ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இதேமாரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பரான இட்லி வரும். இதே போல் இன்னொரு தட்டுலேயும் நம்ம இந்த மாதிரி மாவை ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்ருப்பீங்க. இது மாதிரி டக்குன்னு ஈஸியாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் இது கூடவே எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது பெர்ஃபெக்டாக இருக்கும். இட்லி சாம்பார் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் காம்பினேஷனு. இன்னொரு தட்டுலேயும் ஊற்றி நம்ம அதை வச்சாச்சு. அதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு அதை வேக விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். லைட்டாக அப்படி குத்தி பார்த்துட்டு அதில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இதை அப்படியே ஒரு ஸ்பூனால் நான் எடுத்து காட்டியிருக்கேன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக உடையாமல் அழகாக வந்திருக்குன்னு. ஹோட்டலில் சாப்பிட்ற ரவா இட்லி அதே டேஸ்ட்லேயே இருக்கும். நாங்கள் சைடிஷாக சாம்பார் அண்டு தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாகவும் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.